ஹலோ மக்களே, வெல்கம் டு டக் அவுட் டாக்ஸ். ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரில, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, எங்க கொண்டு போறதுன்னு தெரில. இன்னைக்கு வந்து 3 பேரை தான் வந்திருக்கோம். தினேஷும் அமிர்தும் ஜாயின் பண்ண முடியல. அதனால நாங்கள் 3 பேர் வந்து மேட்ச் முடிஞ்ச கையோட வந்து வன்மத்தை கக்கிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். இந்த மேட்சை பற்றி ரிவ்யூவாக பிரிக்கிறதா இல்லை வந்து அப்படியே வந்து வச்சு ஆரம்பத்துலேருந்து அடிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 300 ரன்ஸு இந்தியாவை யாரும் தாண்ட முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கு 100 ரன்னே வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால இன்னைக்கு செக்மெண்ட் எல்லாம் பிரிச்சா சரி வராது, எல்லாமே வில்லன் தான், எல்லாமே வந்து செய்யறதா அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து அப்படியே விக்கி ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். எங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு டிராமாட்டிக் மெமரியா தான் வந்துச்சு. அகமதாபாத்ல ஸ்கை வந்து ஸ்லோ பாலுக்கு தடவுறத பார்க்கும்போது 2023 ஃபைனல் தான் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்டா மறுபடியும் அதேதான் இருந்துச்சு. எனக்கு தெரியல இந்த வேர்ல்ட் கப்ல என்ன சாபமோ என்னன்னு தெரியல. ஸ்ட்ரைக் எடுக்கிறவன் எல்லாம் டக் அவுட் ஆயிட்டு தான் போன போல இருக்கு நம்ம டீமுக்கு. முதல் விக்கெட்டை சாமி கூட்டுருவோம். அதேதான் தெரியல என்ன என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம மோசமா விளையாண்டோமான்னு கேட்டா எஸ்ஏ வந்துட்டு செம்ம ஸ்ட்ராட்டஜி அண்ட் பவுலிங் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருந்தாங்க. இன்டு த பிட்ச் ஸ்லோவர் பால்ஸ்ல அதாவே போட்டு 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 நம்மள முடிச்சிட்டாங்க. நம்ம வருவோம். முதல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கன் இன்னிங்ஸ் பேட்டிங் இன்னிங்ஸ் பத்தி பேசிடுவோம். முதல்ல வந்து ஒரு விஷயம் கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு டாஸ். அகமதாபாத்ல டாஸ் ஜெயிச்சு மார்க்ரம் வந்து பேட்டிங்னு சூஸ் பண்ணப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நானும் யோசிச்சேன், பேட்டிங்கா அகமதாபாத்லயா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன். இன் ஹைன்சைட் அவன் எடுத்த டிசிஷன் வந்து அந்த பிச்சை அவங்க எவ்வளோ நல்லா ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிச்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக சூர்யாவுமே நான் பேட் பண்ணுவேன் தான் சொன்னான். ஸோ நம்மளும் பிச்சை ஒழுங்காக தான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அந்த டாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கேருந்தே ஆரம்பிப்போம் இந்த வீடியோவை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குரூஷியல் ஃபேக்டராக தான் இருந்திருக்கு. சே இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருந்தாங்கன்னு வையேன், கண்டிப்பாக ஒரு கமெண்டபிள் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக போட்டு அதுக்கப்புறம் பும்ரா எல்லாம் உள்ள வந்து கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வின் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது குரூஷியல் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கு. ஸ்லோ ஆயிடுச்சு பிச்சு, அந்த ஃபீலிங் இருந்துச்சா ஸ்லோ ஆயிடுச்சுன்னு செகண்ட் ஹாஃப் போக போக? செகண்ட் ஹாஃப் ஆனா பால் அப்படியே நின்னு தான் வந்துச்சு. அது இல்லாம அவங்க ஸ்லோ ஃபுல்லா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாம எப்பயும் போல கண்ண மூடி சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஓகே. எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பேஃப்லிங் டிசிஷன் ஒன்று இருந்துச்சு, விச் இஸ் லீவிங் அக்ஷர் பட்டேல் அவுட். எனக்கு வந்து அக்ஷர் பட்டேலை ஏன்டா இப்போ வந்து கேஎல் ராகுல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஓடிஐ சீரீஸ்ல நல்லா பண்ணானா அடுத்த சீரீஸ் ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. T20 வேர்ல்ட் கப்புக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தானுங்கன்னா பிளேயிங் லெவன்லேயே கூப்பிட்டு வரது இல்லை. இதே சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தப்போதான் வந்து ஹவு கேன் த வைஸ் கேப்டன் பி அவுட் ஆஃப் த 11 அப்படின்ட்டு பேசினானுங்க. சஞ்சு சாம்சன் பத்தி பேசினப்போ இப்போ வந்துட்டு அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவனை 11லயே ஆடுறது இல்லை. ஸோ அக்ஷர் பட்டேலோட ஒமிஷன் அங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல வைஸ் கேப்டனா ஜிஜி இருந்தப்போ அவனை வெளியே தூக்குனதுக்கே அவன் உட்காந்து அழுதான். இன்னைக்கு அவனே வந்துட்டு இன்னொரு வைஸ் கேப்டன் வெளியே உட்கார வச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ தெரியல. வாஷி வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் போலிங் போடல அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலி. ஸோ அது இந்த ஐசிசி ரூல் தான், லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாதுங்கிறதுக்கு அகேன்ஸ்டா வந்து அதெல்லாம் வந்து நம்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியும். வாஷி போலிங் வரதுக்குள்ள வேண்டிய லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டானுங்க. இருக்கிறது 3 லெஃப்ட் ஹேண்டரு, அதுல 2 அவுட் ஆயிட்டானுங்க. வாஷி வரதுக்கு 4 ஓவர் வந்து பேசர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப 5th வரப்போற ஸ்பின்னர் பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி வாஷி விளையாடணும்னா நீ வாஷி வச்சு ஓபன் பண்ணிருக்கணும் போலிங். டீகாக் இருக்கா, ரிக்கில்டன் இருக்கான்னு ஓபன் பண்ணிருக்கணும். அதையும் பண்ணல. அப்ப என்ன பிரயோஜனம்? மில்லருக்கா கூப்பிட்டு வந்தீங்களா? மில்லருக்கு அவன் ஓவர் போட்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன் மில்லருக்கு. இல்ல அதுவும் போடலையா? ஒரு ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஓவர். என்ன அது என்ன செலக்ஷன் எனக்கு சத்தியமா புரியல. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இன்னொன்னு வந்து ஹவு தே ஹேண்டில் வருணோட இது வரைக்கும் 4 காஸ்ட்லியான ஸ்பெல்ஸ் 4மே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா தான் வந்திருக்கு. அப்படியா? ஓகே. ஆமா, அவனோட 4 ஒரு 54 47 அது எல்லாமே அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ அவனை நல்லா ஹேண்டில் பண்றதும் 2 தடவை சவுத் ஆப்பிரிக்கால விளையாண்டப்போ, 2 தடவை அகமதாபாத்ல, இதுக்கு முன்னாடி அகமதாபாத்ல விளையாண்டப்பவும் அவன் தான் அடிச்சிருக்கான். அந்த 230 ரன் அடிப்போமே இப்ப ரீசெண்டா விளையாண்டு, அதுலயும் வருண ஹேண்டில், அதுலயும் வந்துட்டு வருணதான் அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா என்ன தோணுச்சுன்னா, லைக் மில்லர் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தான். என்ன விக்கெட்டே போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வருண செட்டில் ஆக விட்டுற கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலா மில்லர் வந்தப்போ 3 விக்கெட் போயிருந்துச்சு.
அப்பவும் வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வருண் அடிச்சான். ஆமா. ஸோ அண்ட் பேபி ஏபியும் கூட தான். ஆமா, அந்த வருணை பத்தி நம்ம இந்த வருண்கிட்ட கேட்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு அவனோட பேட் டேன்னு தான் நான் சொல்லுவேன். லென்த் நிறைய மிஸ் ஆச்சு. அகெயின் கிரெடிட் கோஸ் டு அந்த 2 பேட்ஸ்மேனுக்கு தான். இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டேன்னு தான் நான் சொல்லுவேன். வருண் மேலே தப்புன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. ஸோ அகெயின் கடைசியில் மில்லரோட விக்கெட் எடுத்ததுமே வந்து வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ அதுவுமே ஒரு பிரேக் த்ரூவாக தான் நான் பார்க்குறேன். இன்கேஸ் மில்லர் இருந்திருந்தானா இது ஒரு 187ங்கிற இந்நேரம் 210 220ங்கிறது போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். ஆமா, ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல நான் வந்து 200 அடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் 140 அடிச்சிருந்தானுங்க கூட இன்னைக்கு ஜெயிச்சிருப்பானுங்க. அதனால இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் தி எண்ட். பட் மில்லர் பத்தி பேசும்போது மில்லர் அண்ட் பிரேவிஸோட அந்த பார்ட்னர்ஷிப் பத்தி பேசியே ஆகணும். மில்லர் அண்ட் பிரேவிஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க அந்த மிடில் ஓவர்ஸ். மில்லர் தான் வந்து இனிஷியலா ஆக்சலரேட் பண்ணா. மில்லர் வந்து பிரேவிஸ்க்கு டைம் கொடுத்தான். பிரேவிஸ் ஒரு பாயிண்ட்ல he was 11 of 11 balls if I remember right. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரேவிஸ் ஓப்பன் ஆகி ஒரு பாயிண்ட்ல மில்லர் 46 பிரேவிஸ் 45 வந்துட்டானுங்க. ஆனா பிரேவிஸ் இந்த ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு நிறைய வந்து ஒரு கேம்ல நம்ம வந்து பெங்களூர்ல நடந்த ஒரு கேம்ல வந்து ஆப்கானிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் விட்டுருவோம். அப்புறம் ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்க. ரோஹித் ஒரு 100 அடிப்பா, ரிங்கு வந்து ஒரு வேற லெவல் அடிச்சு நம்ம 200க்கு போவோம் அந்த கேம்ல. எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஞாபகப்படுச்சு. அவங்க 2 பேரும் ஆடினது ரொம்ப கம்போஸ்டா, ரொம்ப கால்குலேட்டடா, அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஆடினாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படியே உங்ககிட்ட வரேன் அவங்க இன்னிங்ஸ் பத்தி. அவன் மில்லர்லாம் வந்து பழைய ஞாபகம் வெறிகொண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கில்லர் மில்லர். எனக்கு மில்லர் அடிக்கிறப்போ வந்து அடப்பாவீங்களா இவனையாடா பேஸ் பிரைஸ்ல விட்டீங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்பவே அப்படிதான்டா இருந்துச்சு. அது எப்படா விட்டாங்க? எல்லா டீமும் என்ன பண்ணிட்டு இருந்தானே எனக்கு புரியல. டெல்லி டீமை பத்தி பேசினா எனக்கு டெல்லி டீம் ஒவ்வொரு பிளேயரும் வந்து அப்படியே ஏதோ ஒரு இது மாதிரி தெரியறான். ஒரு இதெல்லாம் வந்து இதுல ஒரு 4 பிளேயர் இருந்தாலே நல்ல T20 டீம்னு சொல்லுவோம். 11 பிளேயரும் அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க அவனுங்க டெல்லி டீம். சோ ஸ்டப்ஸ் இருக்கான். நம்ம நிசாங்கா பத்தி பேசணும். ஷாய் ஹோப் அங்கதான் இருக்கான். பென் டக்கெட் அங்கதான் இருக்கான். KL ராகுல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், சமீரா இந்த வேர்ல்ட் கப்ல வேற லெவல்ல போலிங் போட்டு இருக்கான் சமீரா. அந்த மேட்சும் வேற லெவல்ல இருந்துச்சு. இங்கிலாந்து தான் மட்டமா பேட்டிங் ஆடினாலுமே பார்த்தா அது ஸ்ரீலங்கா பண்ணது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. அந்த கேம் நம்ம கடைசியா ஒரு கவரிங் போட்டுருவோம் இதை முடிச்சுட்டு. சோ ஆமா, அப்போ சவுத் ஆப்பிரிக்கா பிரேவிஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டப்ஸ் வந்தான். ஸ்டப்ஸ் ஃபினிஷிங் சரியான ஃபினிஷிங். ஹர்திக் பாண்டியா 2 6 சாத்துவான். அது ஆமா, ஹர்திக்கோட அந்த ஓவர் பத்தி பேசி ஆகணும். ரொம்ப போர் ஓவர் தான் சொல்லணும். அது தெரியல, அவன் அழகா நின்னு பாலும் அப்பவே தெரிஞ்சு போச்சு ஸ்லோவா வருது. அவன் இன்டு த டெக்கு வேகமா போடுறான்னு ஷார்ட் பிச்சா போட்டு அவன் தூக்கி சாத்திட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அது நம்ம ஒரு விஷயம் ஆக்சுவலா சொல்லு. எனக்கு இன்னொன்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்த ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இன்னைக்கு தோணுச்சு. அவங்க அவங்களோட லீக் கேம்ஸும் அஹமதாபாத்ல விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்பதானே வரோம், ஒரு கேம் விளையாண்டோமா அஹமதாபாத்ல, நெதர்லாண்ட்ஸ் கேம் மட்டும் ஆடணும். அப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்களே எவ்வளவு ஸ்லோவா போட்டு நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கன்னு. சோ நம்ம இன்னைக்கு அந்த டாக்டிக்ஸை கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. தெரியல, நான் நிறைய பேஸ் போட்டே அடி வாங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு சவுத் ஆப்பிரிக்கா. பட் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோ பால் தான். எல்லா கைக்கு எத்தனை பால் பேட்டு கீழே பட்டு போகுது ஃபீல்டர் கிட்ட அப்படிங்கும்போது, அபிஷேக் எல்லாம் கிரிட்டு சுத்துறான், பால் எங்கேயோ போகுது, பேட் எங்கேயோ போகுது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அது கொஞ்சம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு பும்ரா அவ்வளவு ஒரு நல்ல ஸ்பெல் போட்டான். இதுக்கு நடுவுல 4-0-15-3 நினைக்கிறேன் பும்ராவோட ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல்ல தாண்டியும் நம்ம வந்து பவுலிங்கை பத்தி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம்னா வந்து மீதி பேர் எவ்வளவு மட்டமா போட்டாங்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. விச் ஆக்சுவலி பிரிங்ஸ் மீ ஆன் டு அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வந்து ஹர்ஷ்தீப், பும்ரா, வருண் தான் வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் இந்த லைனப்ல. அக்ஷர் இருந்தானா அக்ஷர் 4 overs எப்படியும் போட்டுருவான். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வாஷிட்ட கிடையாது. ஸோ இப்போ வருண் மாதிரி ஒருத்தன் இஃப் ஹி ஹேஸ் அ பேட் டே, வருண் 4 ஓவர்ல ரன் கொடுத்தா, அப்போ வந்துட்டு பிட்வீன் வாஷி, டூபே அண்ட் ஹர்திக் நீ வந்து 8 ஓவர் எடுத்தே ஆகணும்.
டீம்ல. ம். அது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்னு உங்களுக்கு தோணல அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸ்? உண்மை ரொம்ப கரெக்ட் பெரிய தான். ரிஸ்க் தான் அது கண்டிப்பா. அந்த இடத்துல தான் அக்சர் பட்டேலுங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து ஃபில் பண்ண முடியும் அங்க. அக்சர் என்ன பண்ணாலும் 4-0 30 ஆமா. போட்டுருவான். அதுக்கு மேல அவன் போவே மாட்டான். விக்கெட் எடுக்கலனாலும் 4-0. ஸோ வாஷி அதுவும் வந்து இது அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் வேற. ஆமா ஆமா இங்கிலாண்டை அது வச்சு செய்யுன்னு செஞ்சான் அவன் டெபியூட் டெஸ்ட் ஆமா சீரீஸ்ல இந்த கிரவுண்ட்ல. அண்ட் இந்த மாதிரி கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுறதும் அவன் 2024 வேர்ல்டு கப்ல எத்தனை தடவை நமக்கு வந்து காப்பாத்தி கொடுத்தான். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கோலி சீக்கிரம் அவுட் ஆயிடுவான், இன்னொரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா இவனை மேல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவன் வந்து இந்த ஸ்டேபிள் பண்ணி ஸ்பின்னை கொடுப்பான். நெகேட் பண்றதுக்கும் அழகா அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கும் அவன் தான் ஃபைனல்ஸ்ல காப்பாத்தி கொடுத்ததே இவன் தான் நிறைய இருந்துச்சு. ரொம்ப அதுக்காகவாது இவனை பண்ணிருக்கலாம். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நடந்தாலும் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ள போய் அது வந்து ராங் டைம்ல வேர்ல்ட் கப்ல நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம பேட்டிங்க்கு மூவ் ஆன் ஆகலாம். பேட்டிங்க்கு மூவ் ஆன் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் உங்க 2 பேர்கிட்ட விட்டுறேன். ஏன்னா நான் பேட்டிங் பார்க்கல இன்னிங்ஸ். அதனால நீங்க தான் பேட்டிங் பத்தி எனக்கு பேசணும். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பத்தி பேசுறத விட நம்ம அவங்க bowling பத்தி பேசுறது தான் நல்லா இருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன். எதை பத்தி வேணாலும் அண்ட் பேசலாம். இன்னும் ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது, ஸ்கை பெரிய பிளேயர், நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் பிக் டோர்னமெண்ட்ஸ் பிக் டீம்ஸ் அகேன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. ஆஸ் அ கேப்டனாவும் சரி, ஆஸ் அ ஸ்டார் பிளேயர் ஆஃப் த டீம் அவனுக்கு இருக்கு. பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸோ ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் லைக் அந்த பெரிய கேம் பெரிய டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா நான் பார்க்கவே இல்லை. அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி ஏதாவது ஒரு மேட்சாவது அவன் அடிச்சத ராங்னு ப்ரூவ் பண்ணி காட்டு. நீ போன நெதர்லாண்ட்ஸ் வேர்ல்ட் கப்ல நெதர்லாண்ட்ஸ் செமிஸ்ல அடிச்சான்ல இங்கிலாந்து கூடயோ ஆஸ்திரேலியா கூடயோ ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஆடினான். ஒரு தெரியல, டஃப் எனக்கு பிச்சில் தெரியல ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம். தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஏதோ நான் பார்த்த வரைக்கும் அவன் அடிச்சான் அப்படின்னா அது நார்மல் டீம்ஸ் அகேன்ஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதான் அவனுக்கு சரியான சான்ஸ் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பட் அதையும் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆமா, அவன் செட்டில் ஆகி ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் ஆடி இருந்தானாலே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. பட் அதை அவன் பண்ணல இன்னைக்கு. நம்ம ஓப்பனர்ஸ் கிட்ட வருவோம். இஷான் கிஷன் இத்தனை நாளா அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் எடுத்தான். இன்னைக்கு இஷான் கிஷன் ஸ்ட்ரைக் எடுத்தான். இஷான் கிஷன் டக் அவுட் ஆயிட்டான். இப்போ அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க? இல்ல என்னன்னா இப்ப எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு இவனுங்க எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல சுத்துவானுங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் தான் மார்க்ரம் போட்டான், விக்கெட் எடுத்துட்டான். இவன் சுத்துவாங்கிறது அவனுக்கும் தெரியும். ஐ மீன் அகைன் பாகிஸ்தான் கூட அதே தான் நடந்துச்சுன்னு அது நினைக்கிறேன். சல்மானாக ஒரே ஆமா ஓவர் ஒரே போடுறான். ஒரு ஓவர் தான். ஆமா அதே மாதிரி கேப்டன் போட்டான், இங்கே கேப்டன் தான் போட்டான். அது சுத்தணுன்ற அவசியமே கிடையாது. பால் grip ஆகுது. ஒரு சிங்கிள் தட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 ரன்ஸ் 4 ரன்ஸ் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் அதை அவங்க இன்னுமே வந்து ஒரு டாக்டிஸாக ஃபாலோ பண்ணி அவுட் ஆகிறாங்கன்னா அதை மாற்றலாம். ஆனால் இனிமேல் மாற்றாமல் இருக்கிறதா வந்து ஐ டோன்ட் நோ வை. அதுவும் இப்போ இனிமேல் எல்லா டீமும் ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிச்சிருவானுங்க ஃபர்ஸ்ட் ஓவர். அவ்வளோதான். ஆமாம் கண்டிப்பாக. அது 2 லெஃப்ட் ஹேண்டர்னு நம்ம வந்தப்பவே தெரியும் ஓகே இந்த ஆஃப் ஸ்பின் போட போறானுங்கன்னு. ஆஃப் ஸ்பின்கான இவனுங்க இவ்வளோ பெரிய கேஸ்ன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது வந்து இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீ 6 ஓவர் நீ அடிக்க போலாம். எப்போ அடிக்க போலாம்னா அது ஒரு பாட்டா பிச்சு, எப்பயும் நீ இந்த பைலேட்டர்ல ஆடுற மாதிரி பிச்சுனா நீ 6 ஓவர் 70 80 ஆடலாம். ஆனா இங்க அது அவசியமே இல்லை. நீ 6 ஓவர் 50 ரன் அடிச்சா கூட அது போதும். அழகா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தன் அவன் 2 ஓவர் தாண்டிட்டாலே அவன் கேம் எங்க போகும்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஓவர் 6 அடிச்சே ஆகணும், 4 அடிச்சே ஆகணும், ஸ்பின்னர் போட்டா தூக்கி தான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு கேம் அவேர்னஸ் இல்லாம ஆடுற மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு நம்ம வந்து இந்த கால்க்கு வரதுக்கு இந்த ரெக்கார்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் வருணும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அபிஷேக் சர்மா பத்தி என்ன ஒப்பீனியன் அது வருண்ட்டே நான் கேட்குறேன். எனக்கு என்ன ஒப்பீனியன்னா வந்து அவங்க பவுலர் சூப்பராக போட்டாங்க. ஸ்லோ பாலை வந்து எங்கிடிலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவங்கனால. அவன் இந்த பக்கம் லெக் சைட் மூவ் பண்ணி வரான், அவன் ஸ்லோவர் பால் போடுறான், படவே இல்லை. அவன் பேட் எங்கேயோ இருக்குது, பால் எங்கேயோ போகுது. ஸோ இது வந்து இன்னைக்கு சரியான பேட் டேவா இல்லை வந்து அவங்க நல்லா போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அபிஷேக் சர்மா வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவன் அப்படி ஒரு கேலிபரில் இருந்தான் முன்னாடி வரப்போ, அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் இத்தனை மேட்ச் கழிச்சு இன்னைக்கு தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் த டோர்னமெண்ட் அவனுக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் ரன் இன்னைக்கு தானே. ஆமாம் அதான் ராபாடா மேலே. அதுவுமே வந்து ஒழுங்கான ஷாட் ஆனானா அது தெரியல. அவனோட கேலிபருக்கு அது ஒழுங்கான ஷாட் கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 பால் அவன் 2 பால் அவுட் ஆக வேண்டிய பால் மாதிரி தான் இருந்துச்சு. திலக் வர்மா எப்படி என்ன ஆடி அவுட் ஆனானோ அதே மாதிரி இவனுக்கு படாம பால் நவுந்து போயிடுச்சு. 3வது பால் பின்னாடி அடிச்சான். இல்ல லைக் அதான் இவங்க வந்து இவங்களோட இன்டென்ட் எல்லாமே ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்ற மாதிரி அந்த பிச்சோட கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு மேபி அதுக்கு நீ போலாம், தப்பே கிடையாது.
இல்ல ஆக்சுவலா நான் சரி. கீழே கீழே இங்க பாத்துட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா பாக்குறது வந்து சூர்யாவோட போஸ்ட் மேட்ச் இததான் படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நம்ம பேசுற ஒரு டாபிக் பத்தி அவனும் கவர் பண்ணிருக்கான். அவன் என்ன சொல்லிருக்கானா, ஐ திங்க் they batted really well and then we came back in later. Overall we bowled well but we could have batted a bit better னு சொல்லிட்டு, my thing is sometimes you've got to think, if you are chasing 180 to 185 you can't win the game in the power play itself, but you can lose the game in the power play. So you need to make sure you don't lose the game in the power play and work towards having those small partnerships which is necessary to get to 180 185 னு சொல்லியிருக்கான். இது என்ன வந்து பேசுறீங்க ஆனா மேட்ச் முடிச்சிட்டு மேட்ச் பேசுறீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறீங்க அதேதான். இல்ல இது வந்து எனக்கு என்ன கேள்வினா, இது இஃப் சூர்யா சேயிங் திஸ், டீம் வந்து எப்படி டீம் வந்து இப்படி ஆடு அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல நீங்க எப்படி வேணுமோ ஆடுன்னு அனுப்பிச்சுட்டு அவங்க இப்படி ஆடுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் கிளம்புது. இல்ல இதெல்லாம் ஹட்டிலே பேசியிருக்கணும்ல. லைக் 180 ஸ்கோர் இருக்கு, பிச்சை அசஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணலாம் அவங்க பேசியிருக்கணும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தா ஓகே, இது வந்து ஒரு ரவுண்டே முடிஞ்சிருச்சு, எல்லா பிச்சும் பார்த்துட்டோம், எதுவுமே வந்து முன்னோடி நினைக்கிற மாதிரி கிடையாது. சோ நீ ஒரு டைம், நீ ஆல்ரெடி 3 மேட்சும் இதே மாதிரி ஆட போய் தான் அவுட் ஆயிருக்க, அதுவும் உனக்கு தெரியும். சோ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஓவர் பரவாயில்ல பார்த்து அடிக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒருத்த மாட்டுவான், அடிக்கதான் போற. நீ இல்ல நீ அப்படியே ஆடினாலும் நம்ம பேட்டிங் டெப்த்துக்கு அழகா எப்படி ஆடினாலும் 180ங்கிறது ஈஸியான ஸ்கோர் தான் வந்துடும். ஸோ நீ அப்படி ஆடிட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு முதல் ஓவர்லயே நான் முடிக்க போறேன் அப்படின்னு சுத்துறது. பயவே அது திலக் பத்தியும் பேசி ஆகும். திலக் பத்தி அதான் பேச வந்தேன். ஃபர்ஸ்ட் ஓவர் யான்சன் போடுறான், ஃபர்ஸ்ட் பால் அது. எதுக்கு அவன் இறங்கி வந்து அடிக்கணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது எப்படி போகுதுன்னு பால் அவனுக்கும் தெரியாது. அப்பதான் யான்சன் போட வரான், பேசுறப்பதான் உள்ள வரான். எதுக்கு அவன் ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கணும்ன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் பால் அவுட் அவன் யான்சனோட இதுல. திலக்ட 2 வருஷம் தான் இருக்கு. ஒண்ணு அவன் வந்து பேசற வந்து அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகுறான், இல்ல மிடில் ஓவர்ல வந்து ஸ்பின்னு கிட்ட தடவி கடைசி வைக்க அவுட்டே ஆக மாட்டேங்கிறான். இந்த ஒரு பாயிண்ட்ல மனிஷ் பாண்டே எந்த இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் 30 of 29, 40 of 39 இப்படியே தான். எனக்கு திலக்க பார்த்தா அதே பிளாஷ்பேக்ஸ் வருது, மனிஷ் பாண்டேயோட அந்த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல் கரியர், அந்த பிளாஷ்பேக்ஸ் வருது. எனக்கு திலக் வந்து நிறைய பேர் திலக்க ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க, பட் எனக்கு திலக்கோட பேட்டிங் புரியவே மாட்டேங்குது. அவன் வந்து இந்த T20 டீமுக்கு செட் ஆகவே மாட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஆக்சுவலா அது வந்து இந்த வேர்ல்ட் கப்ல இன்னும் கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கோலியோட கேம்ல எத்தனையோ விஷயம் இருக்கலாம், ஆனா அவனோட கேம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம், எவன் போட்டாலும் இந்த சிங்கிள் ஓடிடுவான், எப்படியாவது ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். ஆனா அது இந்த தடவை ரொம்ப மோசமா, அதுவும் இந்த ஸ்கை திலக் பார்ட்னர்ஷிப் வரப்போ அது ரன் அடிச்சா 4 மட்டும் தான் அடிப்போம், இல்லைன்னா நாங்க ஃபீல்டர்கிட்டயே தட்டிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். யார் கூட ஆடினாலும் அது ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஸ்கைன்ட் இல்ல, அவன் ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ண மாட்டேங்கிறான். இந்த வேர்ல்டு கப்ல அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் தான் நடுவுல நிறைய வந்துச்சுல. சோ அவன் சுத்தமா அந்த ரொட்டேஷனே இல்லாத மாதிரி மாட்டிட்டு நிக்கிறாங்க 2 பேரும். அதுவும் ஸ்பின் அகைன்ஸ்டா அப்படியே பேட் கட்ல பால் நிறுத்த பாக்கலாம், நீ அதை ஃபிளிக் கொஞ்சம் திருப்பினா பின்னாடி ஃபைன் லெக்ல ஓடலாம். தெரியல, அவனுக்கு ரீட் பண்ண தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதான் கேமை டெப்தா எடுத்துட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. எய்தர் திலக் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆடுறான், அகைன் போய் ஃபினிஷ் பண்ணுவானான்னு கேட்டோன்னா டவுட்டாக தான் இருக்குது. இல்லை அவன் சுத்தரான் அவுட் ஆயிடுறான். ஸோ யாராவது ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் ஸ்ட்ரைக்கில் இருந்து, ஐ திங்க் சீனியர்னா ஸ்கை தான் அதை பண்ணி ஆகணும். இப்போதைக்கு வேறு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு எண்டை அவன் ப்ளே பண்ணானா ஐ திங்க் ஈஸியாக போய் வின் பண்ணலாம் இந்தியா. ஸ்கை வந்து ஒரு கேம், அது எவ்வளோ டார்கெட்டா இருந்தாலும் சரி, என்ன டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்கை வந்து ஒரு 15 ஓவர்ஸ் ஒரு கேம்ல ஆடினான்னா 90% ஆஃப் த டைம்ஸ் நீ அந்த கேம் ஜெயிச்சிருவேன். ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அவன் ஆக்சுவலா அந்த மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினப்போ சொன்னான், நான் பாஸ்ட் 1 இயரா வந்து அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகணும், லைக் டீமுக்காக விளையாடணும், மற்றவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, நான் வந்து எண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகல, அதனாலதான் இந்த சீரீஸ்ல வந்து பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். ஸோ மேபி அவனால அந்த ரோல் பிளே பண்ண முடியலையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸ்டார்ட் பண்ணப்போ ஆக்சுவலி நீங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணான்டா, நல்ல அந்த அப்ல 3-4 பளிர் அடிப்பான். ஆனா அதுக்கப்புறம் வந்தானுங்க ஸ்லோ பால், அவனுக்கு ஒரு பாலும் அவனுக்கு மிடில் ஆஃப் த பேட்ல எல்லாம் பாட்டம்ல பட்டு கிரவுண்ட் அங்கேயே பிச்சாயும் ஃபீல்டர்கிட்ட போகும், அப்படி போயிட்டு இருந்துச்சு.
அவன் அப்படிதான் அவுட்டே ஆனான் ஆக்சுவலி. கேஎல் ராகுல் நினைச்சிருப்பான் என்ன கலாய்ச்சிங்கடா டே அந்த மேட்சுக்கு. இப்ப பாத்தியா எவனாலையும் இந்த பிச்சில் ஆட முடியல அப்படின்ட்டு. கேஎல் ராகுலோட அந்த இன்னிங்ஸ் பத்தி எல்லாரும் இப்போ வரைக்கும் கலாய்ச்சிருப்பானுங்க அவனை. அதனால தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. அண்ட் அகைன் எனக்கு இன்னொரு கன்சர்ன் இருக்கு. லாஸ்டா வந்து ஹர்திக் பாண்டே எப்போ வந்து ஒரு குரூஷியல் கேம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு? அவனை ஃபினிஷரா பாக்குறாங்கனாலே எனக்கு டவுட்டா இருக்கு இந்த டீம்ல. ஆக்சுவலா டூபே தான் அவங்க ஃபினிஷரா பாக்குறாங்க இந்த டீம்ல. டூபேவையும் ரிங்குவையும் தான் அவங்க ஃபினிஷர்ஸா பாக்குறாங்க. ஹார்திக் பாண்டியா வந்து இந்த இம்பெட்டஸ், இந்த நடு மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி ஒரு இம்பெட்டஸ், அது வந்து நம்ம வந்து 100 for 2ல இருக்கும்போது அவன் வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஹார்திக் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பேட்ஸ்மேன்னு அவன் காமிச்சிருக்கான். இதே பிச்சில் அவன் குஜராத்தை கேப்டன் பண்ணப்போ 2 down வருவான். 2 down வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போவான் கேம்ஸை. ஸோ ஹார்திக்கால அதை ஆட முடியும். பட் அவனுக்கு அந்த ரோல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமே ஒரு கன்ஃபியூஸ்ட் பேட்டிங் இதுல இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த பைலேட்டரல் அந்த இதே பார்த்துட்டு பிளாட் பிட்ச்ல நம்ம போட்டு அடிக்கிற அடியை பார்த்து எப்படி இருந்தாலும் எல்லாரும் போய் முதல் பால்ல இருந்து 6 அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த ரிங்கு அவுட் ஆவான், ஹர்திக் அவுட் ஆவான், அடுத்த ஓவர் முதல் பால் வந்து தூபே தூக்கி 6 அடிப்பான். ஸோ அதே மாதிரிதான் எல்லாரும் இருக்கும். சரி அவன் அவுட் ஆனா பரவாயில்ல, நம்ம பேட்டிங் இருக்கு, அடிப்போம் அடிப்போம் அடிப்போம்னு ஆடுற மாதிரி இருக்கு. அது பிச்சு பிளாட்டா இருக்கிற வரைக்கும் சரி, நீ ஆப்போனன்ட் உன்னை ஃபிகர் அவுட் பண்ணாத வரைக்கும் நீ அந்த மாதிரி அடிக்கலாம். அவன் பிச்சு ஸ்லோவா இருக்கு, பவுலருக்கு ஹெல்ப்பா இருக்குன்னா நீ உன்னோட கேம் பிளான் பிக்கு போகணும். இந்த மாதிரி இது மாத்தி ஆடினா நல்லா இருக்கும் தான் ஃபீல் ஆச்சு. எல்லாரும் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இப்ப தெரியுது. தெரியல. இப்ப அடுத்த மேட்ச், இந்த மேட்ச் ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தாங்க நெட்ஸ்ல வந்துட்டு இஷானும் சஞ்சு தான் ரொம்ப நேரம் பேட் பண்ணிட்டு இருந்தாங்க, மேபி ஹி மைட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குடா உங்க கதை. இவனை தூக்கி அங்க போடு, அவனை தூக்கி இங்க போடு. இது ஆக்சுவலா யாரையாச்சும் தூக்கணும்னா திலக் வர்மா தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் வேணா நம்ம தெரியல கொண்டு வாங்க. ஆனா தயவு செஞ்சு வந்துட்டு அபிஷேக் சர்மாவை டிராப் பண்றேன்ட்டு காமெடி பண்ணாம இருந்தாங்கன்னா சரி. ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு ஒரு இன்னிங்ஸ் போதும், ஒரு இன்னிங்ஸ்ல அவன் மாத்திடுவான் ஒரு கேமே. அண்ட் அடுத்த மேட்ச் சென்னையில் நடக்குது. அப்படியே நம்ம க்ளோசிங் தாட்ஸ் மூவ் ஆன் ஆகலாம் அந்த கேம் பத்தி. அடுத்த மேட்ச் சென்னையில் நடக்குது வித் ஜிம்பாப்வே. ஸோ சென்னை பிச் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்லயே ஃபிளாட்டஸ்ட் பிச்சஸ் வந்து சென்னை தான் இது இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. சேப்பாக் தான் இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா ஃபார் ஹிம் டு கம் குட் எல்லா சான்ஸும் இருக்கு. ஸோ அவனை டிராப் பண்றது வந்து என்ன பொறுத்தளவுல நல்ல ஐடியா கிடையாது ஆக்சுவலி. ஆனா வந்து இப்போ நம்ம டீம் இந்த நெட் ரன் ரேட் வேற சமாட்டி வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவங்க ப்ரொமோட் பண்ண மாதிரி அடுத்த மேட்ச் 300 அடிச்சு அவனை இதில் சீக்கிரம் ஆல் அவுட் பண்றேன். லைக் ஒரு பெரிய மார்ஜின் டிஃபரன்ஸ் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்படி இருந்தா லைக் வி கேன் இது நம்மளே நம்மளோட சான்சஸ் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளும் கஷ்டப்படுவோம். 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே கஷ்டம் இதுக்கப்புறம். வருண் க்ளோசிங் தாட்ஸ் கேம் பத்தி? சேம் அதே மாதிரி தான். நல்ல மார்ஜினில் வின் பண்ணோம். அகைன் 3 கேம் ஜெயிச்சாலும் இன்னொரு டீம் 3 கேம் ஜெயிச்சிச்சுனாலும் அது பிரச்சனை தான். 3 டீம் 3 கேம்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸா நமக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. -3.6 8 இருக்கு நமக்கு. 3.8. ஆமா 3.8 இருக்கு. மொத்தமா ஒரு டீமுக்கு எத்தனை கேம்? 3 கேம். 4 டீம், சோ 3 கேம் வரும். ஆமா சரி, இன்னும் 2 கேம் ஜெயிக்கணும். சரி 2 எல்லாம் ஈக்குவலா ஜெயிச்சாங்கன்னா அகைன் நெட் ரன் ரேட் படி பார்த்தோன்னா நம்ம கீழே தான் இருப்போம். அப்புறம் ஆர்சிபி மாதிரி மேக்ஸ் தான் போடணும். அப்புறம் நோ இப்போ ஆக்சுவலா போற போக்குல அதுக்கு ரெடி. சைடு கேப்ல ஒரு அடி அடிச்சிட்டேன். அவனுக்கு தான்டா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அதெல்லாம் இருந்தாலும் நாங்க பேசுவோம். இல்ல பட் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன்டா. இல்ல இப்ப ஆக்சுவலா வந்து இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சா சவுத் ஆப்பிரிக்கா எல்லா கேமையும் ஜெயிக்கிறது அவங்களுக்கு நல்லது. சவுத் ஆப்பிரிக்கா இப்ப 3 கேமையும் ஜெயிச்சிட்டானுங்கன்னா இந்தியா வந்து அந்த செகண்ட் பிளேஸ் டீமா உள்ள போக ட்ரை பண்ணலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ் அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கேன், இது வந்து எல்லாமே 2 பாயிண்ட், எல்லாமே வந்து இந்த 4 பாயிண்ட் டைல வந்து மாட்டும். 4 பாயிண்ட் டைல மாட்டுச்சுன்னா இந்தியாவோட நெட் ரன் ரேட்டுக்கு அவங்க வந்து திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் இந்த அடிக்க தப்பா சொல்லல, பட் ஜிம்பாப்வே இருக்காங்க நம்ம பூல்ல. ஸோ ஹை சான்சஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கரெக்ட். இப்போ நான் வந்து இப்போ இந்தியா இன்னைக்கு ஆடின மாதிரி ஆடினாங்கன்னா ஜிம்பாப்வே அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போயிருவானுங்க. ஜிம்பாப்வே வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்பின் விளையாடுற லட்சணத்துக்கு நல்ல பர்சன்டேஜ் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேக்கு அது நல்லா செட் ஆகும். ஸோ பாப்போம். அந்த கேம் ஆக்சுவலி நல்லா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே கேமே வந்துட்டு நல்லா இருக்கும். டைட்டா தான் போகும் நாளைக்கு கண்டிப்பா. நாளைக்கு இப்போ ஆக்சுவலா வந்து 2 டீமே வந்து வில் பி வெரி ஹாப்பி தட் இந்தியா லாஸ்ட். இப்போ வந்து அவங்களுக்கு ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருந்தானுங்கன்னா அப்போ சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சே ஆகணுங்கிற அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள போயிருப்பானுங்க. பட் யா ஓவராலா அதுதான் தாட்ஸ் அபவுட் திஸ் கேம்.
வெரி வெரி டிசப்பாயிண்டட், வெரி டிசப்பாயிண்டிங் சண்டே ஃப்ரம் அ கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ். அதனால நம்ம அப்படியே வந்து குவிக்கா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா கவர் பண்ணிட்டு ஏதாவது சொல்ல எனக்கு வேண்டியதா? அதான் இந்தியா வந்து இந்த மேட்ச்ல நமக்கு அடி வாங்கினாலும் விமன்ஸ் டீம் ஆக்சுவலி நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான். நேத்து ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவோட T20 சீரிஸ் அந்த மல்டி ஃபார்மேட் இது விளையாடிட்டு இருக்காங்க. ODI, T20, டெஸ்ட் இது மூணுக்கும் கம்பைண்டா ஒரு இது மாதிரி விளையாடுறாங்க. ஓகே. T20 சீரிஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சு. அண்ட் இன்னைக்கு இது ரைசிங் ஸ்டார்ஸ் ஏஷியா கப் ஒன்று நடந்தது விமன்ஸோடது. அதுவும் நம்ம இன்னைக்கு சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம். மேபி அந்த ஸோ ஆஸ்பெக்ட்ல இந்தியன்ஸ் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து விமன்ஸ் இட் இஸ் டீம் ஆன் த வந்து இன்னைக்கு ரைஸ். காப்பாத்திருக்கு. அது எப்பவுமே இப்போ நம்ம 2011ல நம்ம மென்ஸ் டீம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்பவுமே அதுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் இருந்துச்சு லிமிடெட் ஓவர்ஸ்ல இந்தியன் டீமுக்கு. ஏன்னா அப்போ அது ஆக்சுவலாக ஒரு வெரி யங் டீம் ஜெயிச்சது எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பிளேயர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப வருஷம் இருந்தானுங்க அதுக்கப்புறம் டீம்ல. பட் இந்த சேம் வே யோசிச்சோம்னா வந்துட்டு உமன்ஸ் டீமுமே வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க தான் யாரு ராட்ரி இவ யாரு ஜெமிமா பார்ட்னர்ஷிப் ஜெமிமா ரெண்டு பேரும் நம்ம ஆக்சுவலி இன்னொரு வீடியோ செப்பரேட்டா பண்ணலாம். நம்ம விமன்ஸ் டீம் பத்தியே ஒரு வீடியோவே நல்லா பண்ணலாம். தனியா அதுக்குன்னு ஒரு இதுவே பண்ணணும். வந்தனாவோட கேம் பிளேக்கே நம்ம வந்து பேசலாம் ஆக்சுவலி. ஆமா. ஆல்சோ நான் இப்போ ஃபுட்பால் லைவ் ஸ்ட்ரீம் ஒன்றுத்துல இருந்தேன். அதுல வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தவங்க வந்து இந்த இந்தியன் மொனோபொலி இந்த பாலிடிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து வி வில் ட்ரை டு டூ இட். எந்த அளவுக்கு நியூட்ரலா இருந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். வீடியோ அப்படியே க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு முன்னாடி குவிக்கா இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் என்ன, வாட் டிட் யூ கைஸ் திங்க் அபவுட் இட் அப்படின்னு குவிக்கா முடிச்சுட்டு க்ளோஸ் அவுட் பண்ணிடலாம் வீடியோவை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் வந்து ரெண்டு டீம்ஸ் ஹவு பேட்லி தே கேன் பிளே ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி காட்டினது மாதிரி இருந்துச்சு. ரெண்டு டீமுமே ரொம்ப மட்டமா விளையாண்டாங்க. இங்கிலாந்து தெரிஞ்சதுதான், பட் ஸ்ரீலங்கா கிட்ட வந்து இப்படி ஒரு இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆர்ச்சரும் நம்ம யாரெல்லாம் நேத்து கரிச்சு கொட்டிட்டு இருந்தோமோ எல்லாம் நேத்து சூப்பரா விளையாண்டாங்க. ஆர்ச்சர் விக்கெட் எடுக்கிறான், வில் ஜாக்ஸ் அதுவும் அந்த பிட்ச் எல்லாம் நம்ம விளையாண்டு இருந்தோம்னா இன்னைக்கு 60 ஆல் அவுட். அவ்வளவு ஸ்லோவா நின்னுச்சு. பல்லக்கில இல்ல. ஆமா, அதுவும் பால் அவன் போடுறான் நின்னு அதுக்கு அவன் ஷார்ட் ஆடி முடிச்ச அப்புறம் தான் பேட்ல பட்டு காட்டன் பவுலுக்கு வருது. வில் ஜாக்ஸ் வந்து இங்கிலாந்தோட மேன் ஆஃப் த டோர்னமெண்டா மாறிடுவான்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப்ல. பேட்டிங்ல அடிக்கிறான், பவுலிங்ல விக்கெட் எடுக்கிறான். ஓவராலா வில் ஜாக்ஸ் வந்து மும்பைக்குமே வந்து நல்லா செட்டா இருப்பான் அந்த வருஷம் தோணுது. நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பட் எனக்குமே அதான் தோணுச்சு. நான் அந்த கேம் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பார்த்தேன். ஸ்ரீலங்கா பேட்டிங் ஃபுல்லாவே பார்த்தேன். ஸ்ரீலங்கா பேட்டிங் இல்ல, இங்கிலாந்து பேட்டிங் ஃபுல்லாவே பார்த்தேன். ஸ்ரீலங்கா இன்னிங்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பார்த்தேன். ஓவராலா வந்து எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் தோத்துருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த கேம். வேற எது நீ வந்து இன்னும் மோசமா தோப்பியா, நான் இன்னும் மோசமா தோப்பியாங்கிற மாதிரி. இங்கிலாந்து வந்து ஜெயிச்சாங்கிறத விட ஸ்ரீலங்கா தோத்தாங்கிறது தான் வந்து அந்த கேமோட கரெக்டான சம்மரி அப்படின்னு நினைக்கிறேன். வருண் சேம் தாட்ஸ் தான். நான் 114 பார்க்குறப்போ ஐ திங்க் சரி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி தோப்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா. பார்ப்போம். இன்னைக்கு தான் ஸ்ரீலங்கா ஆக்சுவலி ஹசரங்காவை பிக் டைம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருந்தானா கன்ஃபார்ம் இந்த 140 எல்லாம் வந்திருக்காங்க. வெள்ளலகே ரொம்ப நல்லா போட்டான். அவனை பத்தி நான் சொல்லி ரொம்ப அழகா போட்டான் பவுலிங். அவன் வந்து ஒரு வேற லெவல் டெஸ்ட் மேட்ச் போலரா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸ்ரீலங்கா அவனுக்கு ரூம் பண்ணானுங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கு அவன்கிட்ட. அண்ட் ஹாரி ப்ரூக் ஸ்பின் விளையாட தெரியாதுங்கிறது இன்னைக்கும் மறுபடியும் காட்டிட்டான். அவன் என்ன பண்றான், உள்ள வரான், 3 பால் ஆடுறானா 2 பால் இறங்குறான், 3வது பால் பின்னாடி போறான், அவுட் ஆவறான். இதேதான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டா ஜெனரேஷனல் டேலண்ட்மானுங்க. ஜெனரேஷனல் டேலண்ட் ஆன் பிளாட் ட்ராக்ஸ் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா வேணா போடலாம் அவனை பத்தி. இப்போ கரண்ட் கண்டிஷன்ல பார்த்தா எல்லா டீம்லயும் ஜெனரேஷனல் டேலண்ட் சொல்ற ஒருத்தன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கான். பிளாட் ட்ராக்ஸ்ல மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்காங்க. மேபி எஸ். பட் ஹாரி ப்ரூக் அளவுக்கு நான் வந்து யாருமே வந்து அந்த அவ்வளோ அவாய்டன்ஸ் மென்டாலிட்டியோட நான் பார்த்ததே இல்லை. ஸ்பின்னில் கொஞ்சம் பிச்சில் கொஞ்சமா ஸ்பின்னு அப்படின்னு காமிச்சானுங்கன்னா ஹாரி ப்ரூக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான் சீரியஸாவே. ஸோ இன்னைக்கு போற குறைக்கு டாம் பேண்டன் வேற ரன் அவுட் ஆயிட்டான். டாம் பேண்டன் தான் ஒன் ஆஃப் தி பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அவனும் வந்து ரன் அவுட் ஆயிட்டான். அவன் இருந்திருந்தா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கும் அந்த இடத்துல. டாம் பேண்டன் அண்ட் மேபி ஜேக்கப் பெத்தல் இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் டீசெண்டா ஆடுவானுங்க அந்த டீம்ல ஸ்பின். அதனாலதான் எனக்கு என்னமோ ஸ்ரீலங்கால ஆடுறதுக்கு பெண்டக்கெட் உள்ள கொண்டு வரணும்னு தோணுது. பெண்டக்கெட் உள்ள கொண்டு வந்தானுங்கன்னா ஆமாமா இந்த சைடு ஒரு 4 பெருக்கு அந்த சைடு ஒரு 4 பெருக்குன்னு மொத்தமா பெருக்கியே ஒரு 40 ரன் அடிச்சிருவான் குவிக்கா. ஸோ பாப்போம் என்ன பண்றாங்கன்னு.
சால்ட் இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா விளையாண்டு இருந்தான். அவன் மட்டும்தான் தனியா ஒரு பிச்சில் விளையாண்டு பட் இருந்த மாதிரி அவனுமே இருந்தது. இனிஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டான் இனிஷியலா. ம். பட் அண்ட் அவன் பட்லர் பட்லரோட ஃபார்முமே வந்து வெரி வரியிங் ஃப்ரம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ். அவன் இன்னைக்கு அவனே பாவம் அவன் வீடியோல அவன் பேசியிருக்கான். ரன் அவன் அடிக்கலங்கிறத விட அவன் சேனல் வீடியோல அவனே வந்து புலம்பியிருக்கான், எனக்கே தெரியல எப்படி ரன் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. தில்ஷான் மதுஷங்க ஒரு ஓவர் வச்சு அப்படி தண்ணி காமிச்சான் பட்லருக்கு. எனக்கு அது வந்து கொஞ்சம் வரிங்க தான் இருந்துச்சு. பட் யா ஓவராலா வந்து சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆகி ஒரு வாஷ் அவுட்டு, அப்புறம் 2 ஹோஸ்டும் 2 அடி வாங்கியிருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும் இப்போ. ஸோ வேர்ல்ட் கப் வந்து வைடு ஓப்பன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இப்பதான் ஒரு வந்து சுச்சுவேஷன். சூடு பிடிச்சிருக்கு. பார்ப்போம். ஆமா, இனிமே நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அண்ட் க்ளோஸ் கேம்ஸ் இருக்கும். நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே வில் பி a குட் கேம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே? எனக்கு ரெண்டு டீமுமே பிடிச்சிருக்கு, பட் வெஸ்ட் அதேதான், இண்டீஸ் அதேதான். ஹை சான்சஸ். Yeah. நானும் Okay. ரூட்டிங் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஆக்சுவலி. ஓகே, நானும் வெஸ்ட் எங்க இண்டீஸ் தான் நடக்குது ஜெயிப்பாங்கன்னு மேட்ச்? நினைக்கிறேன். எங்க நடக்குது மேட்ச்? கொல்கட்டான்னு நினைக்கிறேன். செக் 1 செகண்ட். ரெண்டு டீம் பவுலிங் அட்டாக்குமே லைக் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டா இருக்கு. மும்பை. ஓகே. பேங்க் அடிக்கும். ஸோ யா நானுமே வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தினேஷ் வந்து நானா ஜிம்பாப்வேன்னு கத்திட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு குரூப்லயும் அதே தான் கத்திட்டு இருந்தான். ஸோ யா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்களும் போய் படுக்கிறோம். எல்லாரும் நாளைக்கு காலையில எங்களுக்கும் வேலைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு இந்தியா வந்து ஒரு நல்ல கம்பேக் அண்ட் இதை விட ஒரு பெட்டர் ரிசல்ட்டோட மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ க்ளோஸ் அவுட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன் டு டக் அவுட் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டுத்துக்குமே நல்லா சப்போர்ட் காமிச்சிருந்தீங்க, நல்ல வியூஸ் வந்து உள்ள. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லேயே நல்லா சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே கண்டினியூ பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. என்னெல்லாம் வீடியோஸ் முடியுதோ நாங்களும் போடுறோம். ஹோப்ஃபுல்லி இந்தியா ஃபைனல்ஸ்லாம் போனால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம், வாட்ச் அலாங் பண்ணலாம். ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிட்டு அதோட நான் வந்து நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பாய்.